ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜிகே மெஹந்தி ஆர்ட். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ இது ஜென்ரலாக எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறது தான், அதனால் நானும் சொல்கிறேன். ஓகே, ரேண்டமாக வந்து நான் வேறு வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு Q&A செக்ஷன் மாதிரி இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கும்போது அதில் இருக்க ஒரு மையப்புள்ளி என்னன்னா, நான் அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லுமே எசென்ஷியல் ஆயில் பற்றி சொல்லுங்க, எசென்ஷியல் ஆயில் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, ஆயில்ஸ் நாலேஜ் வேணும், ஆயில்ஸ் பற்றி வேணும், ஆயில் 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 யார் யாரெல்லாம் ஆயில் பற்றி கேட்டிருக்கீங்களோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு முன்னாடி இதை பற்றி அவ்வளோ தெரியும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டாம், இட்ஸ் ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இதை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிரு. ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் ஆயில் அப்படின்னா என்ன? எசென்ஷியல் ஆயில்னா ஒரு செட் ஆஃப் அரோமா சம்மந்தப்பட்ட ஆயில் இருக்கு இல்லையா, லைக் ஸ்மெல் வர ஆயில் எல்லாமுமே எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கரியர் ஆயிலும் வேற, எசென்ஷியல் ஆயிலும் வேற. கரியர் ஆயிலுங்கிறது வந்து பிசுபிசுப்பு இருக்கிற வேண்டிய எல்லா எண்ணெயும், நம்ம விளக்கேற்ற யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சமைக்க யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தலைக்கு வைக்கிற எண்ணெயாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிசுபிசுப்பு இருக்கிற எண்ணெய் எல்லாம் கரியர் ஆயில், அது தனியாக வச்சிருவோம், அது வேற டிபார்ட்மெண்ட். அதுக்கும் நம்ம மெஹந்திக்கும் சம்மந்தம் கிடையாது. எசென்ஷியல் ஆயிலுங்கிறது பிஃபோர் அந்த மிக்ஸாலஜிக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆயில். ஓகே, இதுல வந்து நம்ம என்ன ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம்? நிறைய பேர் யூக்கலிப்டஸ் சொல்றாங்க, நிறைய பேர் டீ ட்ரீ சொல்றாங்க, சில பேர் லாவெண்டர் சொல்றாங்க, சில பேர் பிரைடல் மெஹந்தி பிளெண்ட் ஆயில், ரெட் ஆயில், அந்த ஆயில், இந்த ஆயில், சம்திங் பிளா பிளா பிளா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பஞ்ச் ஆஃப் ஆயில் இருக்குல்ல, லைக் லாவெண்டர், கேஜ் பூட், டீ ட்ரீ, அதுக்கப்புறம் லாவெண்டர் சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் நம்ம தலைவன் யூக்கலிப்டஸ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பிரைடல் பிளெண்ட் ஆயில், ரெட் ஆயில், இது எல்லாத்துக்குமான ஒரே பேர் தான் எசென்ஷியல் ஆயில், சரியா? பிரைடல் பிளெண்ட் ஆயிலுங்கிறது தனியாக எடுத்துருவோம். அதுவும் வந்து ஒரு மிக்சட் ஆஃப் ஆயில் பேர் தான் பிரைடல் பிளெண்ட் ஆயில். அப்படி இல்லாட்டி மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஸ்பெஷல் ஆயில், அந்த மாதிரி சம்திங் பேர் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணுவாங்க, அதை விட்டுருங்க. லைக் இந்த ஒரு பர்டிகுலர் சம்மந்தப்பட்ட பேரோட மொத்தமான பேர் தான் எசென்ஷியல் ஆயில். இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? இதுல பல வகைப்பட்ட ஆயில் இருக்குல்ல, அந்த எசென்ஷியல் ஆயில் இப்ப நம்ம பார்த்தோம். லாவெண்டர், யூக்கலிப்டஸ், டீ ட்ரீ, கேஜ் பூட், க்ளோவ் ஆயில், அந்த மாதிரி நிறைய ஆயில் இருக்கு. இதுல நீங்க தான் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை போட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க உங்க பிரைடுக்கு வந்து நீங்க போட்டு பண்ண முடியும், சரியா? என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். என்னன்னா, நான் ஏன் அதை அப்படி சொல்றேன்னா, இது வந்து நீங்களா தப்பு பண்ண தான் உங்களுக்கு கத்துக்க முடியுமே தவிர, ஒருத்தவங்க யூஸ் பண்ண ஃபார்முலாவ வந்து அது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு குவான்டிட்டி போட்டா கரெக்ட்டா இருக்கும். சில பேர் யூஸ் பண்றது வேற மாரி இருக்கும். லைக் நான்லாம் வந்து 100 கிராம்ஸ்க்கு வந்து 30 ml ஆஃப் சுகர் அண்ட் ஆயில் 2மே ஒரே ரேஷியோல தான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். சில பேர் வந்து 40 யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து 37, 30 கூட யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்கவங்களோட டெசிஷன் பொறுத்து. லைக் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வொர்க் அவுட் ஆகுறது மட்டும் தான் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். லைக் எது யூஸ் பண்ணலாங்கிறதும் அது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஏன்னா நீங்க டெஸ்ட் பண்றத வச்சு தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, இதெல்லாம் எங்க வாங்குனா கரெக்ட்டா இருக்கும்? நீங்க ஏதாவது ரெஃபர் பண்றீங்களா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஒரு பிரைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வந்து கரெக்ட்டான ஒரு அஃபோர்டபுளா இருக்கோ, நீங்க அத வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இவங்க கிட்ட பிக் பண்ணா சூப்பரா இருக்கும், அவங்க கிட்ட பிக் பண்ண நோ. நீங்களா ஒருத்தவங்க கிட்ட சாம்பிள்ஸ் மாதிரி ஒரு பிகினர் கிட் மாதிரி வாங்கிட்டு, அப்புறமா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம், சரியா? அடுத்தது இப்ப என்ன பார்த்தோம்? எசென்ஷியல் ஆயில் எத்தன இருக்கு? என்ன எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம்? அதுக்கப்புறம் எங்கெங்க வாங்குறோம்ன்றத நான் கீழ குடுத்துட்டேன், சரியா? பிரைஸ் எவ்வளோ இருக்கும்? இதுக்கு என்ன என்ன விலை இருக்கும்? என்ன எவ்வளோ எவ்வளோ விலை இருக்கும் இது? நான் இப்ப சொல்லப் போறது எல்லாமுமே 1 லிட்டருக்கான பிரைஸ் நான் சொல்றது எல்லாமே, சரியா? 100 mlக்கும் நீங்க வாங்கலாம். அது பிகினர் கிட்லயே வந்துரும். ஸோ 1 லிட்டருக்கான பிரைஸ் ஏன் நான் 1 லிட்டர் சொல்றேன் அப்டின்னா, இப்போ ஸ்டார்ட்டிங்லயே நீங்க 1 லிட்டர் வாங்கணுமான்னு கேட்டா கிடையாது. என்னன்னா, அந்த பிகினர் கிட்லயே ஒரு 30 ml ஆஃப் ஆயில் இல்ல ஒரு அ பர்ட்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஆயில் வந்து குடுப்பாங்க, சரியா? அத யூஸ் பண்ணி பார்த்துட்டு, நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெயின் வந்துச்சுன்னா மட்டும் 1 லிட்டர்ல வாங்குற மாதிரி இருக்கும். அந்த 1 லிட்டர் எவ்வளோ வரும்?
ஸோ நீங்க ஹோல் மொத்தமா ஒரு 5 லிட்டர்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு கண்டிப்பா கிளையண்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்டின்னா, ஒரு 500 எம்எல் ஆஃப் ஆயில் வந்து வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்டீங்க அப்டின்னா, 1 லிட்டர் வந்து அப்சல்யூட்லி கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஆ ஒரு யூக்கலிப்டஸ் ஆயில் வச்சுப்போம். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அதுதான் இருக்கு. ஸோ யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து ₹1500 வரைக்கும் வரும். அண்ட் இதுலயே ஹைலி காஸ்ட்லி எதுன்னா, டீ ட்ரீ அண்ட் லாவெண்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லி. லைக் எல்லாமுமே வந்து பட்ஜெட் வந்து 2000 மேல தான் போகுமே தவிர, 2000 கீழ வந்து 1 லிட்டர் கிடைக்காது. அதுவும் அந்த பியூரிட்டி பொறுத்து. சரியா? அடுத்தது கேஜ் புட் ஆயில். கேஜ் புட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எல்லாருக்குமே சென்சிட்டிவ் லைக் எல்லாருக்குமே ரொம்ப ஆ ஜெனரல் ஸ்கின்னா வந்து இருக்காது. சில பேருக்கு சென்சிட்டிவா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப அ அ லைக் சொல்ல முடியாது இல்லையா? அலர்ஜிட்டிக் ஸ்கின் சில பேருக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்கு நம்ம கேஜ் புட் யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்றீங்க அப்டின்னா, டீ ட்ரீ, லாவெண்டர் அண்ட் யூக்கலிப்டஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து யூக்கலிப்டஸ் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ எஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். நம்ம வேற எதுவுமே அதில ஆட் பண்ண வேண்டாம். யூக்கலிப்டஸே என்ஹான்ஸ் பண்ணி குடுத்துரும். அடுத்ததா வர்றது பிளெண்ட் ஆயில். பிளெண்ட் ஆயில் அப்படி இல்லன்னா பிரைடல் மெஹந்தி ஸ்பெஷலிஸ்ட் ஆயில் அப்படின்லாம் சொல்லி விதவிதமான பேர்லாம் வச்சு சொல்லுவாங்க. லைக் மிக்ஸட் ஆயில், ரெட் ஆயில் இந்த மாரி சொல்றதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவ வந்து அவங்க வொர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. எந்த மாதிரி ரேஷியோனா, ஒரு யூக்கலிப்டஸ் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ரேஷியோ, லாவெண்டர் பர்ட்டிகுலர் ரேஷியோ அண்ட் டீ ட்ரீ பர்ட்டிகுலர் ரேஷியோ இத மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்களான்னு கேட்டா நமக்கு தெரியாது. அவங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, அது எதுல வொர்க் அவுட் ஆயிருக்கோ, அத தான் வந்து நமக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறத வாங்கலாமான்னு கேட்டா, தாராளமா வாங்கலாம். ஆனா, கம்மியான குவான்டிட்டில வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, பேட்ச் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு, அப்புறமா தான் நம்ம ஒரு பல்க்கான ஒரு ரேஞ்ச்ல வந்து நம்ம அத ப்ரொசீட் பண்ண முடியும். சரியா? ஸோ என்ன யூக்கலிப்டஸ்னா என்ன? சாரி எசென்ஷியல் ஆயில்னா எனக்கே ரோல் ஆகுது. எசென்ஷியல் ஆயில்னா என்ன? அது எங்க வாங்கலாம்? எப்படி அத யூஸ் பண்ணலாம்? அண்ட் மத்த ஆயில்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமுமே நம்ம சொல்லிட்டோம். இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. டீ ட்ரீயும், லாவெண்டர் பத்தி நான் சொல்லல. டீ ட்ரீ வந்து அது ஒரு விதமான ஒரு ஸ்மெல் தரும். லாவெண்டர் இன்னும் அதிகமான ஒரு ஸ்மெல் தரும். ஜென்ரலா நீங்க பேசிக்கா போறீங்க அப்டின்னா, யூக்கலிப்டஸ் போயிடுறது பெட்டர். எனக்கு தெரிஞ்சு எல்லார்கிட்டயுமே அது ஈஸியாவும் கிடைக்கும். எல்லாரும் அத அக்செப்டும் பண்ணிப்பாங்க. ஓகே. சில பேருக்கு ஸ்மெல் அலர்ஜி வந்து லைக் ஸ்மெல் வந்து ஒத்துக்காது சில பேருக்கு. அந்த மாரி இருக்கவங்களுக்கு லாவெண்டர் ஆர் டீ ட்ரீ வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதனால தான் சொல்றேன் ஜென்ரலாவே நம்ம யூக்கலிப்டஸ் போயிடுறது பெட்டர். ஓகே. ஸோ மோர் ஓவர் நம்ம பார்த்துட்டோம்னு நான் நெனைக்கிறேன். இதுக்கு மேலயும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க கீழ இன்னும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஏன்னா நெறைய கமெண்ட்ஸ் வந்து ஆயில் பத்தி தான் வந்திருக்கு. அதனால தான் இவ்ளோ டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோவ லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஆயில் எப்ப மிக்ஸ் பண்ணணும்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். சில பேர் வந்து பவுடர் சுகர் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்ட்டா ஆயில் வந்து அப்ளை பண்ணிருவாங்க. அந்த மாரியும் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊத்தி முடிச்சுட்டு அப்புறமா ஆயில் வந்து போடுவாங்க. அந்த மாதிரியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம நான் சொன்ன மாரி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் லைக்கும் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மெஹந்தி பத்தின நாலேட்ஜ் இருக்கு, தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஆசைப்பட்டாங்கன்னா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விட்டுடுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். டாட்டா! பாய்!